நீ பார்த்தா டவுட் வருதா? ஓ, அம்மா பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நீ என்னடா பண்ற பாட்டி என்ன கேக்குறீங்க? சார், ஐயா தான் 3வது மாடியில வெயிட்டர் பாய். என்ன சார் மூஞ்ச சொல்லிக்கிறான்? வெயிட்டர் பையனை கேவலமா போடுச்சா? அன்னைக்கு எனக்கு டியூட்டியில லீவு. அது இந்த ட்ரெஸ் டியூட்டியில நீ கூட போட மாட்ட. அந்த மாதிரி பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் கொழா சட்டை. நான் இடுப்புல கட்டிக்கிற பெல்ட் இருக்கு, தொட்டு பார்த்தா வை 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 வைன்னு அசில் சிலுக்கு சார், சிலுக்கு. என் சட்டை பட்டன் எல்லாம் அப்படியே பவுன் கணக்கா பல 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 பலன்னு தங்க காயின் மாதிரி ஜொலிக்கும். ஆ, இப்படியே பேசிக்கினே இருந்தா இப்படி சார்? ஒரு தப்பா வந்து நம்மளை கண்டிக்கணும் போ. ஹோட்டல் தானே சார், யார் வேணாலும் வரலாம். ரூம் வாடகையா 15 ரூபாய். சார், மாசத்துக்கானு கேட்காதா? இவன் யார சுத்த நாட்டு பொருன்னு கேள்வி பண்ணி திரிப்பாங்க. ஒரு நாளைக்கு 15 ரூபாய் நைனா? ரூம்ல பட்டா டமாசா இருக்கும். புசு புசுன்னு சோஃபாவுக்கு இன்னும், கட்டிலுங்க இன்னும், பள்ளிச்சுன்னு கண்ணாடிங்க இன்னும், பாத்ரூம்ல கண்ணாடிங்க வர குளிச்சுக்கினே பார்க்கலாம். ஷவர் பாத்த மழை கொட்டின மாதிரி ஒரு கொயா திறந்தா சுடு தண்ணி, மறு கொயா திறந்தா பஸ் தண்ணி. உனக்கு என்ன வேணும் சார்? டிங்குன்னு மணி அடி டான் அடி செகண்ட் வந்து நிற்பேன். என்ன சார் வந்திருக்கியா? இந்த டிப்ஸுக்கு சார், நானு அந்த மற்ற பசங்க மாதிரி எல்லாம் டிப்ஸு கொடுங்கன்னு தலையை சொரிஞ்சுக்கணும் கெஞ்ச மாட்டேன் சார். நீயா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. சார், நீங்க எப்போ வந்தாலும் 3வது மாடியில் வந்து தங்குங்க, அப்பதான் நான் கண்டுவேன். ஏன்னா எனக்கு டியூட்டி அங்கே தானே. இன்னொரு விஷயம், 3வது மாடியிலிருந்து மேலே ரூஃப் கார்டன் டாப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப சுலுவு. நீ யோசிக்கிறியா? என்னடா இம்மா கம்பல் பண்ணி கூப்பிடுறேன்னு தானே? அதான் நான் ஒரு விஷயம் கேட்கணும் சார், அதுக்கு தான். சரியா? உடனே என்ன விஷயம்னு கேட்பேன், வந்ததுன்னு சொல்லலாம். சார், என்ன சார்? ஓ, நீ வந்து கடிதாசி. ஐயோ சார், சார் அதெல்லாம் அப்ப சார், முன்ன மாதிரி தான் இல்லை இப்போ. முன்னெல்லாம் யாராவது உங்களை மாதிரி பூச்சா வந்துட்டாங்கன்னா, சார் ஒரு கடிதாசி எழுதி கொடு சார், சார் ஒரு கடிதாசி எழுதிக்கானுன்னு காயத்தை கையில் வச்சுக்கிட்டு பின்னாலேயே அலைவேன். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை சார்.